தமிழ் பிரதேசத்தில் கேள்விக்குள்ளாக்குவதாகும். ஜூலை 27, 1975 அன்று வரலாற்றுச் சிறப்புமிக்க அந்த நாள் வந்தது. பிரபாகரன் தனது தோழர்களுடன் இணைந்து யாழ்ப்பாண பகுதியில் உள்ள துரையப்பாவின் வாகனத்தை மறித்தான். துப்பாக்கிச் சத்தம் அமைதியை கிழித்தது. மேயர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்தச் சம்பவம் ஒரு தனிப்பட்ட கொலையல்ல. இது இனிமேலும் தமிழர்களின் போராட்டத்தை அரசாங்கத்தின் சட்டம் தீர்மானிக்காது, மாறாக எங்கள் ஆயுதமே தீர்மானிக்கும் என்ற பிரபாகரனின் அதிகாரப்பூர்வமற்ற பிரகடனம். இந்த முதல் துப்பாக்கிச் சத்தம் பிரபாகரனை ஓர் இளம் அரசியல்வாதி என்ற நிலையிலிருந்து ஒரு புரட்சிகர கொரில்லா தளபதியாக உயர்த்தியது. அவன் இழந்திருக்கிறான், ஆனால் தனது இலட்சியத்தை நோக்கி பலரை திரட்டியிருக்கிறான். இனி இலங்கை அரசுக்கும் தமிழ் போராட்டத்திற்கும் இடையே பேச்சுவார்த்தை என்ற பாலம் உடைக்கப்பட்டது. இந்த படுகொலை தமிழீழ விடுதலை புலிகள் என்ற ஒரு புதிய சகாப்தத்தின் அதிகாரப்பூர்வமான தொடக்கத்தை குறித்தது. 1975 ஆண்டின் நடுப்பகுதியில் நிகழ்ந்த துரையப்பா படுகொலை பிரபாகரனின் புதிய தமிழ் புலிகள் குழுவிற்கு அரசாங்கத்தின் கோபத்தையும் அதே சமயம் தமிழ் இளைஞர்களிடையே ஒரு புதிய அலை மரியாதையையும் தேடித்தந்தது. ஆனால் புதிய தமிழ் புலிகள் என்ற